Hi friends, Assalamu alaikum. Welcome back to our channel Zuha Kitchen. இன்னைக்கு நம்ம Zuha Kitchenல ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த ஸ்நாக் பாத்தீங்கன்னா வந்து சேலம் சைடுல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக் ரெசிபி. உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும். இத வந்து இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது தட்டு வடை. இந்த தட்டு வடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு இது வந்து சூப்பராக ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தட்டு வடைக்கு வந்து நம்ம 2 சட்னி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரெட் சட்னிக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, பூண்டு, அப்புறம் தக்காளி, அப்புறம் ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 3 பல்லு பூண்டு, குட்டி சைஸில் புளி, கொஞ்சோண்டு புளி போதும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப வந்து காஞ்ச மிளகா வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதை வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் சேர்த்து வேணால் கொஞ்சம் கெட்டி பதமாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு கொஞ்சம் ரா ஸ்மெல், அந்த பூண்டுலாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் ரா ஸ்மெல் இருக்குன்றதுக்காக ஒரு பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த ரெட் சட்னியை உள்ளே சேர்த்துட்டு சிம்மில் வந்து ஒரு 5 to 7 minutes நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்போ அந்த ரா ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம க்ரீன் சட்னி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு 2 கையளவுக்கு கொத்தமல்லி, 1 கையளவுக்கு புதினா, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு உள்ளே சேர்த்துடலாம் மிக்சர் ஜாரில். ஒரு ½ லெமன் இல்லாட்டி ஒரு கால்வாசி, ஒரு 4-5 சொட்டு லெமன் மட்டும் விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதையும் நல்லா அரைச்சிடலாம். இப்போ நம்மளோட மின்ட் சட்னி, அதாவது க்ரீன் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கெட்டியாகவே அரைக்க பாருங்கள், எனக்கு தண்ணி ஆகிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ரெட் சட்னியும் நல்லா கொதித்து அந்த ரா ஸ்மெல்லாம் போய் சூப்பராகிடுச்சு. இதையும் ஒரு பவுலில் போட்டுடலாம். ரெட் அண்ட் க்ரீன் சட்னி ரெண்டுமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா நல்ல கிரேட் பண்ண பீட்ரூட் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை, அந்த இலை மட்டும் ஆஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸ். அப்புறம் நம்ம வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா தட்டு வடை. இதை வந்து தட்டு வடை, எள்ளடை, நிப்பட் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது இதுக்கு. பட் சேலத்தில் பார்த்திங்கன்னா தட்டு வடைன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறமா கிரேட் பண்ண கேரட் இதெல்லாம் சேர்த்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு எள்ளடை எடுத்துக்கோங்க. எள்ளடையில் வந்து ஒரு சைடு வந்து க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எத்தனை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதிலெலாம் வந்து க்ரீன் சட்னி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு எள்ளடையில் நம்ம ரெட் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சட்னி எல்லாத்துலேயும் வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அந்த ரெட் சட்னி நம்ம சாப்பிடையில் வந்து அந்த பூண்டு ஃப்ளேவரு, அந்த கொத்தமல்லி, புதினா, அந்த ஸ்மெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ அடுத்து வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா நல்லா கிரேட் பண்ண கொஞ்சோண்டு கேரட், கிரேட் பண்ண கொஞ்சமாக பீட்ரூட், ஒரு 5-6 குட்டியாக கட் பண்ண அனியன்ஸ், கொஞ்சோண்டு மல்லி இலை வச்சுட்டு நம்ம அந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் சட்னி அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா எள்ளடையில், அதை வந்து உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். லைட்டாக ஒரு ஜென்டில் ப்ரெஸ் கொடுத்துருங்க, ரொம்ப அழுத்தாதீங்க, நல்லா நின்றுக்கும். அவ்வளோதாங்க. சூப்பரான சிம்பிளான டைமிங்கில் நம்மளோட தட்டு வடை, அதாவது ஒரு சூப்பரான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தட்டு வடை பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வெளியில் வாங்கினது தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்ற ரிசல்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஹெல்தி ஸ்நாக்ஸுங்க. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை ரெசிபி. டேஸ்ட் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து குக் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. குக் பண்ணி கொடுத்தா ஸ்ட்ரென்த்துன்றதோட ராவாக கொடுக்குறப்ப இன்னும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாம் மீட் பண்ணுறேன். பாய்.